இன்றைக்கி வந்து காலை உணவு என்னென்னு பார்க்க போகிறோம். 2 நாளாக வீடியோ போடல, 2 நாளாக காலை உணவு வீடியோ போடல. நேற்று வந்து நைட் டின்னர் வீடியோ போட்டிருந்தோம். எல்லாம் கல்யாணம் நிறையா இருந்ததுனால நிறைய கார்போஹைட்ரேட் அதை பற்றி நேற்றே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன உணவுன்னு பார்ப்போமா. முதல்ல வந்து மாம்பழம் ஒரு 3 துண்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வேக வச்சு தாளித்து வச்சாச்சு. இது வந்து அரைக்கீரை வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். செவ்வாய்க்கிழமை யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கீரை நம்ம வீட்டில் வந்துடும். அப்புறம் இன்றைக்கி மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா. கோதுமை ரவை உப்புமாவில் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் தான் நிறையா போட்டிருக்கோம். கேரட் பீன்ஸ் நிறையா போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து காலை உணவு. மதியத்துக்கும் இதே தான். ஸோ இன்றைக்கி வந்து சித்ரா டோட்டலாக ஃப்ரீ. சித்ரா வேறு டென்ஷன் ஆகிறா இதெல்லாம் சொல்லலாம். அத்தனை கீரை ஜாமான் எல்லாம் சரி பண்ணி வைக்கணும். நாளைக்கு இங்கே ஒரு கீரை இருக்குது, நாளைக்கு அந்த கீரை ரெடி பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரீ வேலை. அப்புறம் நிறைய பேர் திருப்பி கேட்டே இருக்காங்க. நேற்று இந்த கல்யாண வீட்டில் நிறையா பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க எப்படி சாப்பிட்றது என்ன அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றதுங்கெல்லாம் நான் எப்படிங்க சொல்கிறது, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் சாப்பிடுங்க அப்படிங்கிறோம். அப்புறம் அதுவே என்ன சொல்கிறாங்க, இல்லை ஸ்வீட்டை பார்த்தா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் தான். அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் சாப்பிட முடியும். உங்களுக்கு வந்து ஹெல்த்து மேலே கான்ஷியஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி உணவு சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நினச்சேன்னா மறந்துட்டேன். சரி, நாளைக்கு சொல்கிறேன். ஓகே.